இப்போ நம்ம ஒரு விஷயம் பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னுலாம் யோசிப்போம். அப்புறம் அதை நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பூ போட்டு பார்க்கலாமா, கோயிலுக்கு போகலாம், நாளைக்கு பூ போட்டு பார்க்கலாம், சாமி என்ன சொல்கிறாரோ அது செஞ்சுக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பல்லி சத்தம். இப்போ நம்ம அது பேசிகிட்டு இருக்கோம். பேசி நம்ம அப்படி முடிக்க போகிற ஓரத்தில் அது கேன்னு கத்தும். அது கத்திச்சுன்னா உடனே பல்லி நமக்கு இது சகுனம் கொடுத்துருச்சு, ஆமாம் கரெக்டுன்றுச்சு அப்படின்னு. பல்லி சொல்கிறது எப்படி கரெக்டுன்னு எடுத்துக்கிறது? புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற சத்தத்தையும் மீறி அதோட சவுண்ட் அப்படி கேட்கும். அதனால அது சகுனம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது பல்லி கத்திருச்சுன்னா எடுத்துக்கணும் அப்படின்றது காலகாலமாக வருது. ஏன் வருதுன்னா அந்த பல்லியோட சவுண்டு அந்த அளவுக்கு இருக்கும். நம்மளை கண்டிப்பாக அது நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பல சத்தங்கள் நம்மளை சுற்றி இருக்குது, ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பல்லி சத்தம் போடும். அதனால் அது சகுனம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க.